வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு மாநில அரசு தக்க பாதுகாப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் மே 3ஆம் தேதி வரை வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறையை தொடர வேண்டுமென மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் மாணவர்களிடம் கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு நிர்பந்திக்கக்கூடாது என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேபிட் டெஸ்ட் கருவிகள் உபயோகிப்பதை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு இந்திய மருத்துவ கவுன்சில் மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற களப்பணியாளர்களுக்கு மாநில அரசு தக்க பாதுகாப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பக்கம் அரசு முழுமையாக நிற்கிறது என்றும் அவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். கோவிட் நம்மை பாதுகாக்க போராடிய மருத்துவர்களை இழந்திருக்கும் இந்த வேதனையான நேரத்தில் அவர்களை நல்லடக்கம் அல்லது தகனம் செய்வது தொடர்பாக நடைபெற்ற ஓரிரு சம்பவங்கள் தமக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். மனித குலத்திற்கே சவாலாக இருந்து வரும் கோவிட் நோய் தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் தங்கள் குடும்பத்தை மறந்து தன்னலம் கருதாமல் பணியாற்றி வருகின்றனர் என்று கூறியுள்ள முதலமைச்சர், ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என கருதி மாநில அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இவர்களை இறைவனுக்கு நிகராக தாம் கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கோவிட் நோய் தொற்றுக்கு ஆளாகி இறக்க நேரிட்டவர்களின் உடல்கள் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துதான் அடக்கம் அல்லது தகனம் செய்யப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னலம் கருதாமல் மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு தங்கள் இன்னுயிரை துறப்பவர்களுக்கு பொதுமக்கள் தகுந்த மரியாதை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தாம் மக்களை அன்புடன் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிர்காக்கும் பணியில் தங்கள் உயிரை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கோவிட் நோய் தொற்று மேலும் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டியிருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வீட்டில் இருந்தே பணியாற்றும் முறையை தொடர வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உயர் அலுவலர்களுடன் இன்று சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசு மே மாதம் 3ஆம் தேதி வரை அறிவித்துள்ள ஊரடங்கை தமிழக அரசு கடைபிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள அரசின் இம்முடிவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார ரீதியிலான சரிவை பின்னர் மீட்டெடுத்துவிட முடியும் என்றும் அந்த நிறுவனங்களுக்கு அமைச்சர் நம்பிக்கையூட்டினார். கோவிட் நோய் தொற்றை தடுப்பதற்காக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பெற்றோரிடமோ மாணவரிடமோ உடனடியாக கல்விக் கட்டணத்தை செலுத்துமாறு நிர்பந்திக்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு கே சண்முகம் பிறப்பித்துள்ள உத்தரவில், வரும் கல்வியாண்டு கட்டணத்தையோ கடந்த ஆண்டில் நிலுவையில் உள்ள கல்விக் கட்டணத்தையோ உடனடியாக செலுத்துமாறு வலியுறுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார். கல்விக் கட்டணத் தொகையை தாமதமாக செலுத்தும் பட்சத்தில் அதற்கு அபராத கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் ஆவின் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை அதிகரித்திருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடை காலத்தில் பால் விநியோகத்தை ஆவின் ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஆவின் பாலை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். 19 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பையின் விற்பனையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கின்போது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கும் நோக்கத்தில் இந்த மளிகைப் பொருள் தொகுப்பை 500 ரூபாய் என்ற குறைந்த விலையில் நியாய விலைக் கடைகள் மூலம் விற்கப்படுவதாக தெரிவித்தார். இது வெளியே வாங்கணும்னா 597 ரூபா வருது இதனுடைய விலை மதிப்பு. நம்ம 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வாங்குறவங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறது. இது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா 19 மளிகை பொருட்கள் அடங்கிய 10 லட்சம் மளிகை தொகுப்புகள் இன்று முதல் தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
கோவிட் நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இதுவரை 160 கோடியே 93,74,000 ரூபாய் வரப்பெற்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிவாரணம் அளித்த பொதுமக்கள், நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் இதுவரை 4,49,000 பேருக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் செய்தித் தொடர்பாளர் திரு கங்கா கேத்கர் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ரேபிட் டெஸ்ட் கருவிகளை 2 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த கருவிகள் சிலவற்றில் பழுது ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து 17.47% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 14 நாட்களாக 61 மாவட்டங்களில் புதிதாக நோய் தொற்று யாருக்கும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 1336 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனையடுத்து இதுவரை மொத்தம் 18,601 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 3,259 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 590 பேர் இந்த நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் என்றும் திரு லவ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 01123978046 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ncov2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். குடிமைப் பணிகள் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில் குடிமைப் பணி அதிகாரிகளின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், அரசின் கொள்கை முடிவுகளை மக்கள் நலத்திட்டங்களாக மாற்றுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து நாட்டு மக்களை காப்பதற்காக அதிகாரிகள் ஆற்றி வரும் பணி மகத்தானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இனி கோவிட் குறித்து மத்திய அரசின் கீழ் இயங்கும் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதல்நிலை விஞ்ஞானி திரு த வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு. நாவல் கரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு அதில் பெரும்பாலானவர்கள் குணமடைந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மரணம் அடையும் போது அந்த மரணம் அடைந்த உடலால் கிருமி தொற்று ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் எழுகிறது. அதோடு மட்டுமல்ல, பலரும் இதை குறித்து அச்சமும் பீதியும் கொண்டு மருத்துவர்களையே கூட உடல் தகனம் செய்யவோ புதைக்கவோ மறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல இடங்களில் இருந்திருக்கிறது என்று செய்தித்தாள்களில், ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம். நாவல் கொரோனா வைரஸ் தொற்றியவரின் நுரையீரலுக்குள் மட்டுமே இருக்கும். எனவே வெளிப்புற தோலிலோ காலிலோ உடலிலோ எங்கும் இருக்காது. எனவே அந்தந்த பகுதி மக்களினுடைய வழக்கத்தின்படி புதைப்பதோ எரிப்பதிலோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவை போன்று புதைப்பதாலோ அல்லது எரிப்பதாலோ யாருக்கும் தொற்று பரவாது. மருத்துவமனையிலிருந்து இடுகாட்டு கேட்டு வரும்போது மருத்துவமனை ஊழியர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை பார்த்து நாம் தேவையற்ற அச்சம் கொள்கிறோம்.
மருத்துவமனையிலிருந்து எடுத்து வரும் பொருட்களை கையாளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. அந்த உடலை தகனம் செய்யும் போதோ அல்லது புதைக்கும் போதோ மற்றவருக்கு இந்த வைரஸ் பரவவே பரவாது. இந்த அச்சத்திற்கு எந்தவித அடிப்படையும் கிடையாது. 1000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையை இதுவரை பெறாத அமைப்புசாரா தொழிலாளர்கள் தங்களது வங்கிக் கணக்கு எண்ணை சம்பந்தப்பட்ட தொழிலாளர் உதவி ஆணையரிடம் அளித்தால் நிவாரணத் தொகை விரைந்து வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 14 நல வாரியங்களில் பதிவு செய்து கொண்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இன்று முதல் நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்கள் தவிர கடைகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில் பிரிவுகளில் பணியாற்றி வரும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் திருமதி நிலோஃபர் கபில் தெரிவித்தார். சற்றுமுன் கிடைத்த செய்தி. தமிழகத்தில் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு 178 பேர் இன்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே மாநிலத்தில் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1596ஆக அதிகரித்துள்ளது. இன்று 76 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 55 பேருக்கு இந்த நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம், உஜ்வாலா சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் ஆகியவற்றின் மூலம் கோவிட்-19 பாதிப்பையொட்டி நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து பயனாளிகள் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். என் பெயர் லதா. நான் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வசிக்கிறேன். மத்திய அரசில் இலவச இணைப்பு பெற்றிருந்தேன். இந்த ஊரடங்கு பிரச்சனையால் வீட்டுக்குள்ளே இருப்பதால் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இலவசமாக கொடுத்த 3 சிலிண்டர் அடுப்பு எங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. எனவே மோடி ஐயாவுக்கும் மிக்க நன்றி. என் பேர் சவுந்தரராஜ். உளுந்தூர்பேட்டை பகுதியில் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். கிசான் திட்டத்தின் கீழ் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். பாரத பிரதமர் ஐயா இந்த ஊரடங்கு உத்தரவுனால 2000 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டதுனால எங்களுக்கு அரிசி பருப்பு வாங்க எங்களுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஊரடங்கு உத்தரவுனால வெளியே போகாத மோடி ஐயா கொடுத்த 2000 நாங்கள் பெரிதாக கருதி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளம்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் என் பெயர் PN பரமானந்தம். விவசாயம் செய்து கொண்டு வருகின்றேன். தற்பொழுது பாரத பிரதமரின் கிஷான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவி பணம் வருடத்தில் 6000 ரூபாயும் 4 மாதத்திற்கு ஒரு 2000 ரூபான்ற முறையில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இது பெரிந்த உதவியாக இருக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவும் போது இப்பொழுது 2000 ரூபா வந்தது எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. பாரத பிரதமருக்கும் பெரிதும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிட்-19 தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கேட்டறிந்தார். இதில் பங்கேற்ற தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் நோய் தொற்று தொடர்பாக மாநில அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பொதுமக்கள், அமைப்புசாரா மற்றும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிவாரண உதவிகள் குறித்தும் எடுத்துரைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு மாநில அரசு தக்க பாதுகாப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் மே 3ஆம் தேதி வரை வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறையை தொடர வேண்டுமென மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் மாணவர்களிடம் கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு நிர்பந்திக்கக்கூடாது என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேபிட் டெஸ்ட் கருவிகள் உபயோகிப்பதை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு இந்திய மருத்துவ கவுன்சில் மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்ட 178 பேர் இன்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.